Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் நாட்டுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸில் நாட்டு வைக்கும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நாட்டு கயிறுனாவே கயிறு எப்படி இருக்கும் நம்மளுக்கு அப்படி ரவுண்டாக எந்த ஒரு பிசுறு இல்லாமல் இருக்கும். அது மாதிரி வச்சா தான் நம்மளுக்கு ரோப் கரெக்டாக இருக்கும். ஒரு இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு கைடு அளவுக்கு தையல் போட்டு நம்ம ஈஸியாக திருப்பி விட்டோம்னா ஒரு நீட்டான ரோப் கிடைக்கும். எப்போவுமே நம்ம ரோப் ஸ்டிச் பண்ணும்போது மோஸ்ட்லி சிங்கிள் பீஸை அப்படியே ரோப்பை ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா அதுக்கு ஜாயிண்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் அந்த ஜாயிண்ட் கட் ஆகி நம்மளுக்கு கிளாத் பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஜாயிண்ட் இல்லாமல் மோஸ்ட்லி இந்த சில்க் சாரீஸ் மட்டும் மெயினாக பாருங்கள், ஜாயிண்ட் இல்லாமல் நாட்டு வைக்கிறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரோப் நாட்டு திருப்புற கம்பி என்கிட்ட இருக்குது. அது அந்த ஊக்கு உடஞ்சிடுச்சுங்க. அந்த நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா, அது மட்டும் நல்லா இருக்குது. கீழே நம்ம பிடிச்சு இழுக்கிறதுக்கான சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கிற இடம் உடஞ்சிடுச்சு. இருந்தாலும் இது வேஸ்ட் பண்ணாமல் நான் தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அது கூட 50-60 ரூபா கொடுத்து வாங்கணும். பார்க்கலாம் நம்ம எது வரைக்கும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமோ மேனேஜ் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த கம்பியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தூக்கி போடலை, அதே வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் திருப்பும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அது பேலன்ஸ் இல்லாமல் இது பண்ணுறதுக்கு. இருந்தாலும் நான் வச்சு அதே தான் வச்சு மேனேஜ் பண்ணுறேன். எப்போவாவது நம்ம அது வெளியூரில் தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும். எங்கள் ஊரில் கிடைக்கல. வெளியூர் போகும்போது நம்ம வாங்கிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருக்கேன். போகும்போது ஞாபகமே இருக்கிறது இல்லைங்க, ஏதாவது ஒரு வேலை இருக்கும், ஒன்றோட ஒன்று மறந்துட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக இந்த வாட்டி போகும்போது வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். 1க்கு 2 வாங்கிட்டு நம்ம வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு எப்போ வேணாலும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கொயராக ஒரு 2 இன்ச் அகலம் 2 இன்ச் உயரத்துக்கு இந்த மாதிரி சதுரமாக பீஸ் வச்சு நான் ப்ளவுஸ்க்கு ரோப்புக்கு ஹேங்கிங்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவங்க எனக்கு டிசைன் வேண்டாம், நார்மலாக கிளாத்லவே ஹேங்கிங்ஸ் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வச்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ப்ளவுஸுங்க ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். எப்படின்னாக்கா நிறைய விதத்தில் நம்மளுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம ஆரி ஒர்க்கே நாம் மார்க் பண்ணி ஒர்க் போடுறதுக்கு கொடுத்தா கூட அவங்க இஷ்டத்துக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போக்கும் நம்ம ஒரு சேலஞ்சிங்காக அதெல்லாம் சரி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி தரணும். இதெல்லாம் நம்ம கஸ்டமருங்களுக்கு புரியறதில்ல. நார்மலாக நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு 250 வாங்குகிறேன். லைனிங் அவங்க கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 250 வாங்குகிறேன். பட் அவங்களே லைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ அதே ரேட்லேயே தான் நான் லைனிங் வாங்கி ஸ்டிச் பண்ணி தருவேன். அந்த ஒரு சர்வீஸ் மட்டும் நான் பண்ணுறேன் என்னோடய கஸ்டமருங்களுக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு 50 ரூபா சேர்த்து ஒரு 300 ருபீஸாக நான் வாங்கிக்கிறேன். 300 ரூபா வாங்கிக்கிறேன் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நானே லைனிங் போட்டால் 300 ரூபா, அவங்களா கொடுத்தா 250 ரூபா, அந்த மாதிரி தான் நான் வாங்கிக்கிறேன். இப்போ ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதானாலும் சரி, மெஷின் ஒர்க்கு எம்ப்ராய்டரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட ப்ளவுஸ் அளவு வேறு இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா அவங்க போட்டது வேறு அளவாக இருக்கும். இந்த 2த்துல ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டை மாற்றி தான் அவங்க போட்டிருப்பாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒர்க்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒர்க்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒர்க்கு தான் அவங்க போட்டிருப்பாங்க. பட் நம்ம அளவோடு மாற்றி போட்டிருப்பாங்க. ஒன்று அதிகமாக போட்டிருப்பாங்க, இல்லை கம்மியாக போட்டிருப்பாங்க. இந்த பிரச்சனை தான் வரும் நம்மளுக்கு. ஆரி ஒர்க் போட்டாலும் சரி, இல்லை ரெடிமேட் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் வாங்குறதுனால பல்பு தான் நம்மளுக்கு. எப்படின்னாக்கா நான் இப்போ சொன்ன பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும். ஒன்று அவங்களோட கழுத்து அளவு இருக்காது, அவங்களோட கழுத்து அகலம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னதாக உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன். அவங்க கழுத்தின் உயரம் ஒரு 9.5 வச்சுக்கோங்களேன். ஒரு 9.5 அவங்களோட மெஷர்மெண்ட்டில் இருக்குது. பட்டு அவங்க ஒர்க்கு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கும்,
ஒரு 8.75 மிஞ்சி போனால் 8.5 அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 1 இன்ச் அளவுக்கு வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஒர்க்கே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இப்போ ப்ளவுஸோட அளவுக்கே நம்மளுக்கு அந்த கழுத்தின் உயரம் வேணும்னாக்கா ஒர்க்கும் கரெக்டாக இருக்கணும், நெக்கும் கரெக்டாக இருக்கணும்னாக்கா அங்கே போட்டிருக்க ஒர்க்கு வச்சு தான் நம்ம போட முடியும், ஸ்டிச் பண்ண முடியும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கழுத்து வந்து மேலே தான் வரும். அது ஒரு பிரச்சனை. நான் கேட்பேன், என்னோடய கஸ்டமர்கிட்ட நான் கேட்பேன், உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவே ஃபினிஷிங்காக வேணுமா, இல்லை உங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரணுமா அப்படின்னு நான் கேட்பேன். அவங்க வந்து அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. பாருங்கள், இவங்க வந்து இவங்களோட அளவு 9.5 இன்ச் அளவுக்கு உயரம் இருக்குது. பாருங்கள், 8 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் அவங்களோட கழுத்து வந்து ஒர்க்கு இருக்குது. 8 இன்ச் அளவுக்கு மட்டும் கழுத்து ஒர்க் இருக்குது. மீதி 1.5 இன்ச்சுக்கு அளவுக்கு வந்து ஒர்க்கு இல்லை. ஒன்று அந்த 8 இன்ச் அளவுக்கே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா மேலே வந்து ஷோல்டர்கிட்ட அந்த 1.5 இன்ச் வந்து ப்ளைனாக எந்த ஒரு ஒர்க்கு இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு வித்தியாசம். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்கள் சாய்ஸ்க்காக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ 8 இன்ச் அளவுக்கு அந்த ஒர்க் எப்படி இருக்கோ நீ அப்படியே ஸ்டிச் பண்ணினாக்கா இப்போ வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓரளவுக்கு போடலாம். இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸு போடுறீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மந்த்து 2 மந்த்து கழித்து தான் மறுபடியும் இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணுவீங்க. அப்போ வந்து போடும்போது என்ன ஆகுனாக்கா நம்ம கழுத்து வந்து மேலே இருக்கும், ஒரு பழைய ப்ளவுஸ் ஃபீலிங் வரும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் தான் இருக்குங்க. நான் போடுற அளவு தான் எனக்கு எல்லா ப்ளவுஸிலும் இருந்தால் மட்டும்தான், அந்த பழைய ப்ளவுஸாக இருந்தால் கூட நான் வந்து புது ப்ளவுஸாக போடுற ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். அதே நம்மளுக்கு கழுத்து மேலே இருந்துச்சுனாக்கா நம்ம பழைய ப்ளவுஸ் ஏதோ ரொம்ப வருஷம் ஆகி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நான் என்னோடய சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, இந்த 1.5 இன்ச்சு நம்மளுக்கு ஒர்க் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்கள் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ ரீசெண்டாக எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா, எப்படியும் ஃப்ரண்ட்டில் வந்து ஆரி ஒர்க் வரும். அதனால் இந்த பேக்லேருந்து இந்த 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க்கு வந்து ஷோல்டர்கிட்ட ஃபினிஷ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, நடுவில் இந்த ஒர்க்கு இல்லாத மாதிரி நம்மளுக்கு தெரியும், அன்ஃபினிஷிங்காக இருக்கும். அப்போ வந்து கம்பல்சரி வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து நீங்கள் என்ன அளவு போட்டிருக்கீங்களோ அதே அளவில் தான் ஸ்டிச் பண்ணி தரணும். ஏன்னாக்கா நம்ம மாற்ற முடியாது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க் வரும், ஷோல்டர்லேயும் ஒர்க்கு, 2 ஒர்க்கையும் சேர்ந்த மாதிரி ஜாயின் பண்ணால் தான் நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும் ப்ளவுஸு. அப்படி இல்லைன்னா நம்ம இறக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னாக்கா இந்த ப்ளைனாக இருக்கிற ஷோல்டர்கிட்ட ப்ளைனாக இருக்கிற பீஸ் வந்து அப்படியே தெரியும். ஆனால் இந்த ப்ளவுஸில் என்ன அட்வான்டேஜ்னால், பேக்கு மட்டும்தான் இந்த ஒர்க்கு வந்திருக்கு, ஸ்லீவுக்கு வந்திருக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க்கு இல்லை, ஃப்ரண்ட்டு கழுத்துக்கு வந்து ஒர்க்கு வரல. அதனால் நான் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீட்டாக இருந்துச்சு ஃபினிஷிங்கு. எப்போவுமே இந்த ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் கைடை வந்து மாற்றிக்கோங்க. 1 சைடு ஃபூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பீட்ஸு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபூட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டிருக்க ஒர்க்கு ப்ளவுஸை வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல், அந்த ஒர்க் ஆகட்டும் கிளாத் ஆகட்டும் டேமேஜ் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ வந்து நான் சிங்கிள் கைடு மாற்றிட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் மாற்றினது உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணேன். இந்த ஃபூட் வந்து 3-in-1 ஃபூட் வந்து லெஃப்ட் சைடு கைடு இருக்குது, ரைட் சைடு கைடு இருக்குது. அப்புறம் சென்டரில் நார்மல் ஸ்டிச்சிங் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3-in-1 கைடு. என்கிட்ட வந்து நிறைய கைடு வந்து இருக்குது, ஃபூட்ஸ் வந்து இருக்குது என்கிட்ட. ரஃபல் ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் வந்து ஜிக்ஸாக் ஃபூட்டு, நிறைய ஃபூட் வந்து என்கிட்ட இருக்குது. அந்த கலெக்ஷன் எல்லாம் நான் ஒரு வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். என்னென்ன என்கிட்ட ஃபூட்ஸ் இருக்குது, நான் இத்தனை நாள் எத்தனை ஃபூட்ஸை வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயில் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்படி 1 சைடு ஃபூட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னாக்கா நீட்டாக இருக்கும். இன்னொரு பிரச்சனை நம்ம கஸ்டமருங்கிட்டே நமக்கு வருது. இப்போ ஆர்டினரி ப்ளவுஸ் வந்து
ஸ்டிச் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஈஸி தான். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, மிஷினுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பட் இந்த ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது மிஷினுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மெதுவாக ஸ்டிச் பண்ணும். மிஷினுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ்னால் ஊசி உடையும், அந்த பீட்ஸ் எல்லாம் உடஞ்சி அந்த மிஷினுக்குள்ளே போயிடும். அது மிஷினுக்கு டிஸ்டர்பன்ஸு. நம்மளுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸுனால் ஐயோ அந்த ஒர்க்கு எதுவுமே உடையாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரு, இதெல்லாம் தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸு. இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறோம். அதே சமயம் எந்த பீட்ஸும் நமக்கு கட் ஆகாமல், ப்ளவுஸும் டேமேஜ் ஆகாமல் ஸ்டிச் பண்ணணும். நான் இப்போ பார்த்தீங்களா கைடை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் ஃபுட் மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்குது இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது. இது ஒரு பிரச்சனையாக. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமருங்கிட்டே டெய்லருங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனைனாக்கா, இப்போ நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டு நம்ம வாங்குவோம், எல்லா டைலர்ஸுமே வாங்குவாங்க. நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லா டைலர்ஸுமே ஒரு ரேட்டு வாங்குவாங்க. அது மாதிரி இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து கஸ்டமருங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அதனோட வேலை என்ன, அது இருக்கிற ரிஸ்க் என்ன, அப்படி அந்த ஒர்க்கு எப்படி போட்டிருக்காங்க. ஒரு சில நேரத்தில் வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வளைஞ்சி வர்ற மாதிரி, அந்த மாதிரி டிசைனில் கூட ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க. அது தைக்கணுன்னா ரொம்ப கஷ்டங்க. அது வந்து டைலருங்களுக்கு தான் புரியும். அது எப்படி தைக்கணும், எவ்வளோ நேரம் ஆகும், நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும், டெய்லருங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து கஸ்டமருக்கு குறை சொல்கிறதில்ல. ஒரு சில டெய்லருங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, இவ்வளோ தான் ரேட்டு, ஸ்டிச் பண்ணி நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கஸ்டமருங்க. இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு இவ்வளோ வாங்குறீங்களா, அது மேலே ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஒரு சில டெய்லருங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் தைச்சிக்கோங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது 2 பேரும் அப்படி பேசுறதும் தப்பு. இப்போ வந்து கஸ்டமருங்க வந்து கேட்குறாங்கன்னா, இவ்வளோ ரேட்டு இருக்கா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது, இதில் இருக்கிற நம்மளுக்கு இந்த வேலை செய்கிறதுல கஷ்டம் என்ன இருக்குன்றதை நம்ம அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும்போது அவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. ஓ அதுவாரியா இருக்கா, இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணணுமா, அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குற ரேட்டு வந்து நியாயம் தானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தோணணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு சிலருங்க வந்து கேட்பாங்க, ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஸ்டார்டிங் வந்து ஒரு 400 வாங்குவேன். அதுக்கு மேலே அவங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கேலப் டிசைன், அப்புறம் இந்த வளைஞ்சு வர்றது, நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கிற ப்ளவுஸ்க்கு வந்து இன்னும் ஒரு 100 ருபீஸ் சேர்த்து வாங்குவேன், 500 வாங்குவேன். இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். அப்படி வாங்கும்போது நான் சொல்லுவேன், அக்கா இந்த நார்மல் ப்ளவுஸுக்கும் இந்த ப்ளவுஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குக்கா, ஏன் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் தைக்கிறீங்க, ஏன் இதுக்கு இவ்வளோ வாங்குறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. இல்லைக்கா, இதில் வேலை வந்து இவ்வளோ இருக்குது, இந்த வேலையை நாங்கள் பண்ணுறோம், இந்த வேலை பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் எந்த பக்கமும் நம்ம கவனத்தை சிதறாமல் நம்ம அந்த வேலையை வந்து வேலை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணும், நீட்டாக வர்றதுக்கு நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடுறோங்க்கா, அந்த எஃபர்ட்டுக்காக தான் அந்த காஸ்ட் நாங்கள் வாங்குகிறோமே தவிர மற்றபடி நாங்கள் வேறு இதுக்காக வாங்கலை, இவ்வளோ எஃபர்ட் இருக்கா, இவ்வளோ கஷ்டம் இருக்குக்கா, நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், இந்த வேலை பண்ணுறதுக்கு இவ்வளோ பண்ணுறோம், அதனால தாக்கா நாங்கள் இவ்வளோ ரேட் சொல்கிறோம். ஏன்னாக்கா நார்மல் ப்ளவுஸுன்னாக்கா நாங்கள் சர்ன்னு ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிடலாம், நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, மிஷினுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதனால் நாங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிடுவோம், அந்த காசுக்கு 2 ப்ளவுஸ் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிடுவோங்க்கா. பட் வந்து எந்த கஸ்டமருக்கும் இந்த வேலை தெரியாது அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் அந்த எஃபர்ட் எடுத்து தான் இந்த வேலையை நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி தரோங்க்கா, அதனால தான் இந்த இவ்வளோ காஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னாக்கா அவங்க ஓகேம்மா இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கஸ்டமருங்க புரிஞ்சுப்பாங்க. மற்றபடி வேறு கஸ்டமருங்க எப்படியோ எனக்கு தெரியாதுங்க, என்னோடய கஸ்டமருங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, நான் சொல்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. நிறைய பேர் வந்து அது டீட்டெயிலாக சொல்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னாலாம் நினைப்பாங்க. பட் வந்து நான் வந்து பேசி அவங்களுக்கு சொல்லுவேன், இப்போ புரிஞ்சுக்கிட்டோன்னாக்கா நமக்கு அவங்கக்கிட்ட நம்மளை தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்கள நம்ம தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் என்னோட கேரக்டருங்க. எதுனாலும் நான் பேசி சொல்லிவிடுவேன்.
நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஜாஸ்தியாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம், ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம ஜாஸ்தியாக பேசினா மட்டும்தான் அங்கே வேலை நடக்கும். அதே சமயம் அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியும். இது வந்து என்னோடய ஒப்பீனியன். ஜாஸ்தியாக பேசுகிறவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, சும்மா கம்மியாக பேசுகிறவங்க அறிவாளியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வந்ததை வந்து அவங்க புரிகிற வரைக்கும் நம்ம எடுத்து சொல்கிறதுனா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் டீட்டெயிலாக எடுத்து உங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள். இதுதாங்க பிரச்சனை, இப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களே புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கும் இவங்க 3/4 ஸ்லீவ் வந்து வைக்க சொன்னாங்க. பட் வந்து கிளாத் இல்லை. அது வந்து பின்னாடி வந்து கழுத்துக்கு ஒர்க் போட்டிருக்காங்க இல்லையா, அது பக்கத்துலேயே ஸ்லீவை போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து 3/4 ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண முடியாதுங்க, ஆஃப் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஸ்லீவ் தான் நான் ஸ்டிச் பண்ணி தந்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து உங்களுக்கு போடலை. பட் வந்து இந்த பிரச்சனை இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணும்போது இருக்கிற பிரச்சனையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொன்னேன். எல்லா டைலர்ஸுமே கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து இந்த தொழிலை நடத்துகிறாங்க. யாரும் வந்து கஷ்டப்படாமல் யாரும் வந்து காசு வாங்குறதில்ல. டைலர்ஸுங்களை வந்து எல்லாருமே நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க. எல்லாமே அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு கிளாத்தை வந்து அப்படியே நம்ம சைஸுக்கு நம்ம போடுற டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸை வந்து இது பண்ணி கொடுக்குறாங்கன்னாக்கா கண்டிப்பாக சொல்லணும், கடவுள் இது டைலருங்க எல்லாமே கடவுள் தான். மனுஷனை எப்படி கடவுள் உருவாக்குறாரோ, உருவாக்குனாலும் அவர் கடவுளோ, அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்குறோம், நாம் கடவுள் தாங்க. நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், எதுவும் தப்பு கிடையாது. நம்ம டைலருங்க வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், நம்ம ஒரு கடவுள் மாதிரி தான். போட்டுக்கிற துணியை வந்து கொடுக்குறோன்னாக்கா நம்ம கடவுளுக்கு சமம் தான் நாமளும். நீங்கள் ஏன் நம்மளை வந்து தாழ்வாக குறைச்சி எடை போடக்கூடாது. பாருங்கள், ஒரு துணியை அவங்க கொடுத்தாங்க, நம்ம அந்த துணியை வந்து அவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நாம் அழகாக அந்த டிசைன் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க வேர் பண்ணி காட்டினாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்